பார்ட் 4ல் 191லேருந்து 195 பார்க்கலாம். ஒரு நீர் தொட்டியை குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் பி ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்துவிட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குழாய் கணக்கில் பொறுத்த வரைக்கும் அது அந்த நிரப்புமா காலி செய்யுமா, இந்த பாயிண்ட்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏங்கிற குழாய் பார்த்தோம் அப்படின்னா 4 மணி நேரத்தில் அது நீரை நிரப்பும். ஓகே, அதனால் ப்ளஸ்ஸு. பிங்கிற பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யும், அதனால் மைனஸ். ஓகே, அந்த ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி வைங்க. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். இப்போ இதோட திறன் குழாய் ஏவோட திறன் என்ன 3ன்னு வரும். ஓகே, 12/4 3 ப்ளஸ்னே நோட் பண்ணிடுங்க. அதே போல் குழாய் பியோட திறன் பார்த்தீங்க அப்படின்னா 12/6 2 மணி நேரத்தில் இது காலி செய்யும். ஓகேவா, ரைட். இப்போ அந்த ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸில் 3ல் 2 போனிச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே 1 மடங்கு தான் அதோட ரிசல்ட்டு. மொத்தம் 12 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற கணக்கு டிவைடட் பை 1ன்னு பார்த்தீங்கன்னா 12 தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ 12 தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 192வது கொஸ்டின். முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடங்கள் நிரப்பும். இரண்டாவது குழாய் அதே தொட்டியை நிரப்ப 60 நிமிடம் ஆகும். மூன்றாவது குழாய் நிரப்பிய தொட்டியை காலி செய்ய 45 நிமிடம் ஆகும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த இதே கான்செப்ட் தான், இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு 30 நிமிடத்தில் தொட்டி நிரப்பும் முதல் குழாய். ஓகே, அப்போ நிரப்பும் அப்படின்னா ப்ளஸ் நோட் பண்ணிடலாம். அடுத்து 60 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும். ஓகே, ஸோ இது நிரப்புங்கிறனால ப்ளஸ் நோட் பண்ணிடலாம். அடுத்து மூணாவது கவனிங்க, 45 நிமிடத்தில் காலி செய்யும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஓகே, தொட்டி காலியாக இருந்து காலி செய்யும் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க, அப்போ மைனஸ். இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் நம்ம எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் எப்படி இருக்குங்க கவனிங்க. இருக்கிற பெரிய நம்பர் 60. ஓகே, ஸோ 60 30ஓட மடங்கில் வரும், 45ஓட மடங்கில் வராது. அடுத்தது 120 நம்ம எடுத்துட்டாலும் 120ங்கிறது 30ஓட மடங்கில் வரும், 45ஓட மடங்கில் வராது. அப்போது அடுத்தது 180. 180 கவனிங்க, 180 டிவைடட் பை 30 அப்படின்னா நம்மளுக்கு 6 டைம் வரும். அடுத்து 180 டிவைட் பை 60 அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். அடுத்து 45 இன்ட்டு 4 அப்படின்னு எடுத்துட்டாலும் நம்மளுக்கு 180 வரும். அப்போ 180 தான் இதற்கான எல்சிஎம். இப்போ இந்த திறனில் மேலே ப்ளஸ்ஸு நோட் பண்ணிடலாம், கீழே மைனஸ். ஓகே, இது காலி செய்யுங்கிறனால இப்போ இதை ரெண்டையும் டேலி பண்ணோம் அப்படின்னா 6 + 3 9 9 - 4 5. ஓகேங்களா, அப்போது 180 டிவைட் பை 5 தான் ஆன்சர். என்ன வரும், 3 5 15 பேலன்ஸ் 3 30 அப்படிங்கிறபோது 6 5 30. ஸோ 36ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 193வது கொஸ்டின். 1.5 மீட்டர் ஆழமும் 36 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு ஆற்றில் தண்ணீர் 1 மணி நேரத்திற்கு 3.5 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாற்றிலிருந்து 1 நிமிடத்திற்கு கடலில் கலக்கும் நீரின் கன அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கன அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே இதுக்கு 3 வேல்யூ தேவை. லென்த்து வேல்யூ, அதாவது நீளம் அகலம் ஆழம் இந்த மாதிரி கான்செப்டில் தேவை. ஸோ அப்போ 3 வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 மீட்டர். ஓகேவா, அடுத்தது 36 மீட்டர். நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் தான் வேகம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிலோமீட்டரை மீட்டர் பர் நிமிடங்கிறத நம்ம மாற்றிடணும். ஓகேவா, இப்போ இதில் நிமிடம் மீட்டர் பர் நிமிடம் மாற்றணும் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்டா. அப்போது 3.5 கிலோமீட்டருங்கிறது பார்த்தோம்னா மீட்டராக மாற்றணும்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர் டிவைடட் பை நிமிடமாக மாற்றணுங்கிறம்போது 60 நிமிடம். ஓகேவா, 60 செகண்டு தான் 1 நிமிடம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மீட்டர் பர் செகண்டுக்கு தான் நம்ம மாற்றுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதை உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் என்னென்னா அந்த பாயிண்ட் வேல்யூலாம் டிவைடட் பை 10ங்கிற நோட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், அப்போ டிவைடட் பை 10 36 இன்ட்டு இதுவும் 3.5ன்னு இருக்கா, அப்போ 35/10 இன்ட்டு 1000 டிவைடட் பை இன்ட்டு 60. ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த 3 0 மேலே இருக்க 3 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 1 6 6 36. இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 15 இன்ட்டு 6 இன்ட்டு 35. மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இப்போ 35 6 மல்டிபிள் பண்ணுங்கள். 6 5 30க்கு 0 பேலன்ஸ் 3 3 6
18 18 3 21. இன்னி நம்ம 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஒரு ஈஸியான வேல்யூ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 2 1 ஜீரோட ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க. அதாவது 10ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா. அடுத்து இதில் பாதி தான் 5. அப்போ இதுலேயும் பாதி என்ன 1. அடுத்து 11 இங்கே 0ன்னு இருக்கும். அடுத்து 10ல் 5 0. ஓகே, ஸோ இது ஃபாஸ்ட்டாக, இது உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 3150 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போது 3150 மீட்டர் க்யூப்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 194வது கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பது பியை விட 30% அதிக திறமையானவர். ஏ தனியாக ஒரு வேலையை 23 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தேங்க்யூ சொல்ல வேண்டியது இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட் ஒரு 2 பேர் இதுக்குரிய இன்னும் ஒரு ஷார்ட்கட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் கவனிங்க. ஏபி ஏங்கிறவர் பிஏ விட 30% கூடுதலாக, அப்போது 130% ஏ, 100%ங்கிறது தான் பி. ஓகேவா, இப்போ ஏங்கிறவர் தனியாக 23 நாளில் முடிச்சுடுவார். 23 நாளில் முடிச்சுடுவார். இப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இதில் 130% ஏ அவர் 23 நாளில் முடிச்சிருவார். அடுத்து இருவரும் சேர்ந்தா அப்படின்னு பார்த்தோங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் 130 + 100 230. அப்போ 230% சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகே, அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 23 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 13 அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதுவுமே நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 195வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலை முறையை 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பார். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்கினை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டலாம். எக்ஸு, ஒய், இசட் அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க. எக்ஸு 4 நாளில், ஒய் 6 நாளில், இசட் 10 நாட்களில். இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும். 3 நம்பருக்கான எல்சிஎம் என்ன வரும். இப்போ இன்கேஸ் 30 எடுத்தோம் அப்படின்னா 4ஓட மடங்கில் வராது. அப்போ 60. ஓகேவா, ஸோ அப்போ 60ன்னு பாருங்கள். இங்கே என்ன 60 டிவைடட் பை 4 அப்படின்னு பார்த்தோம்னா 15. ஓகே, அடுத்து 60 டிவைடட் பை 6 அப்படின்னா 10. அடுத்து 60 டிவைட் பை 10 அப்படின்னா 6. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள், நம்மளுக்கு 31ன்னு வரும். இந்த 31 மடங்கு தான் அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. 31 எக்ஸோட வேல்யூ தான் 3100. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன 100. ஓகேவா, இப்போ இந்த 100ங்கிற வேல்யூவை எக்ஸோட திறன் 15 அப்படின்னா 15 × 100 1500. அடுத்து ஒய்யோட திறன் 10 அப்படின்னா 10 × 100 1000. அதுக்கு அடுத்தது 6 × 100 600. இதுதான் வாங்கின அமௌண்ட்டு 1500 1000 600. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். இந்த பார்ட்டு அடுத்த பார்ட்டில் 196 இருந்து 200 வரைக்கும் பார்த்துக்கலாம்.